ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி கூட உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த வடையை நல்லா கிறிஸ்பியாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறி வரணும். இதை நல்லா இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன், பூண்டு ஒரு 2லேருந்து 3 பல்லு எடுத்துருக்கிறேன், அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஜவ்வரிசி நல்லா ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊறி வந்துடுச்சு. நல்லா நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஜவ்வரிசி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நான் இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா சேர்ந்து நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கையில் ரொம்ப ஒட்டும். அப்போ நீங்கள் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மறுபடியும் உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டி வச்சுருக்கிற பாலை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பு ரொம்ப ஃபுல்லில் வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா வெந்து மேலே வரும்பொழுது அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. இது இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி வடை நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.